வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை கொள்ளை அரங்கேறியிருக்கிறது. மகளின் திருமணத்திற்காக வாங்கி வைக்கப்பட்டிருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதால் பெற்றோர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில். ஜான்சன், என்ன நடந்தது, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. வணக்கம் கோபாலகிருஷ்ணன். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மெட்டுக்குளம் பகுதியில் வசிப்பவர் ராஜா. இவரது மனைவி சுகித்ரா. இவர்கள் வீட்டில் அருகே மளிகை கடை மற்றும் உணவகம் நடத்தி வருகின்றனர். இவருக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் ஒரு மகளுக்கு திருமணமாகிவிட்டது. 2வது மகளுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருந்த நிலையில மகள் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தில் 50 சவரன் நகை வாங்கி வீட்டில் வைத்துள்ளார். இந்த நிலையில் நேற்று அதிகாலை 4:30 மணி அளவில் திருமணத்திற்காக உடைகள் வாங்குவதற்காக சென்னைக்கு ராஜா தனது குடும்பத்துடன் சென்றுள்ளார். மீண்டும் நேற்று இரவு 11:20 மணி அளவில் வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது வீட்டின் பூட்டை கேஸ் கட்டிங் மூலம் தீயிட்டு கொளுத்தி கட் செய்து வீட்டின் கதவு உடைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக உள்ளே சென்று பார்த்த பொழுது வீட்டில் 2 பீரோக்கள் பூட்டுக்கள் ஆயுதங்கள் வைத்து நம்பி உடைக்கப்பட்டிருந்தது. திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்த 50 சவரன் தங்க நகை மற்றும் சுமார் 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காட்பாடி காவல்துறையினர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர் மற்றும் கைரேகை சிசிடிவி காட்சிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபரை பிடிக்க 2 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். மளிகை கடை மற்றும் உணவு கடை நடத்தி தனது மகளுக்காக திருமணத்திற்கு சிறுக சிறுக சேர்த்து வைக்கப்பட்ட நகை கொள்ளையடிக்கப்பட்டது. அக்குடும்பத்தில் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். காட்பாடியில் பகுதியில் திருட்டு சம்பவம் அரங்கேறி இருப்பது பொதுமக்கள் மற்றும் அப்பகுதியில் பெரும் அச்சத்தையும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. கோபாலகிருஷ்ணன். நன்றி ஜான்சன். அண்மை விவரங்களுக்கு நன்றி.